அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம் இன்று சித்திரை மாத பலன்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். சித்திரை மாதம் அப்படிங்கிறது தமிழ் வருடப்பிறப்பில் முதல் மாதம் என்பது சித்திரை மாதம். அதே மாதிரி சித்திரை மாதத்தில் 1ஆம் தேதி அப்படிங்கிறது கனி காணுதல் அப்படிங்கிறத சொல்லுவோம். மா, பலா, வாழை ஆகிய முக்கனிகளை வைத்து பழத்தோடு வைத்து சிறப்பாக கனி காணுதல் என்பது இந்த மாதத்தின் சிறப்பு. நம் 3 பழங்கள் இல்லை என்றாலும் ஒரு பழமாக மாம்பழத்தை நாம் கனி காணுதல் என்பதை காண்பது இன்னும் சிறப்பான ஒரு அமைப்பு. அதே மாதிரி இன்று பூஜைக்கு செல்லக்கூடிய நபர்கள் அனைவருமே தங்களது குலதெய்வத்திற்கோ அல்லது மற்ற இஷ்ட தெய்வங்களுக்கு செல்லக்கூடிய நபர்கள் ஏதோ ஒரு கனி அல்லது ஒரு கற்கண்டு நாரும் வாங்கி உங்கள் இஷ்ட தெய்வ குலதெய்வங்களுக்கு படையல் செய்து பரிகாரம் செய்வது இந்த ஆண்டின் சிறப்பாக அமைய இருக்கிறது. அடுத்தடுத்ததாக 12 ராசிக்கான இந்த வருட பலன்கள் அப்படிங்கிறது படிப்படியாக நம்ம ரிலீஸ் பண்ணிருக்கோம். இன்று மாலை முதல் 2 ராசிகளுக்கு வீடியோ வரும். ஆண்டு பலன் எவ்வாறு இருக்கிறது என்பதை ரத்தின சுருக்கமாக சொல்ல இருக்கிறோம். இந்த ஆண்டை பொறுத்தவரை மேஷ ராசி அப்படிங்கிறது லக்னாதிபதி ரிஷபலக்னமாக விழுந்திருக்கிறது. சித்திரை மாதத்தில் மிகச் சிறப்பான நல்ல பலன்கள் அப்படிங்கிறது மேஷத்திற்கும் ரிஷபத்திற்கும் நடைபெற இருக்கிறது. இவ்வளோ நாள் இருந்த பிரச்சனைகள் சற்று படிப்படியாக குறைய இருக்கிறது. இந்த மேஷ ராசிக்கும் ரிஷப ராசிக்கும். மிதுனம் கடகத்தை பொறுத்தவரை ஒரு சில சிக்கல்கள் வந்து போகலாம். மற்றபடிக்கு ஆபத்தான ஒரு விஷயம் எதுவும் இல்லை. மிதுனம் கடகத்தை பொறுத்தவரை. சிம்மம் கன்னி பலன்கள் அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டோம்னா கன்னியை பொறுத்த வரைக்கும் நஷ்ட பலன்கள் எதுவும் இல்லை. வரவுக்கு மீறிய செலவுகள் அப்படிங்கிறது குறைவாக இருக்கக்கூடிய காலகட்டங்களாக இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அதே மாதிரி துலா ராசி விருச்சிக ராசி மிக அருமையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. நல்ல ஒரு மாற்றங்கள் தரக்கூடிய ராசி அமைப்பாக துலாமும் விருச்சகமும் இருக்கும். தனுசு மகரத்தை பொறுத்தவரை மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. தனுசு மகரம் நல்ல இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் செல்வம் கொளிக்கும் ஆண்டாக அமையும். கும்பம் மீனத்தை பொறுத்தவரை சற்று பொறுமையாக இருந்தால் காரியம் சாதிக்கலாம். விரைய செலவுகள் அப்படிங்கிறது நாம் சுப விரைய செலவுகளாக செய்வது இந்த கும்பத்திற்கும் மீனத்திற்கும் சிறப்பாக அமையும். இந்த ஆண்டை பொறுத்தவரை அனைவருக்குமான பலன்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் செவ்வாயினுடைய சாரமும் சனி மீனத்தில் இருப்பதாலும் ஒரு சில குழப்பங்கள் அடிக்கடி வந்து போகிற பெரிய ஆபத்து கிடையாது. அதே மாதிரி ஒரு சில முடக்கங்கள் இருப்பதற்கான வாய்ப்பு இந்த ஆண்டு உண்டு. ஒரு சில முடக்கங்கள் அப்படின்னா இப்போ எப்படி சிலிண்டர் பற்றாக்குறையினால் எப்படி ஒரு முடக்கம் ஏற்படுகிறது, அதுபோல் ஒரு சில இடங்களில் பற்றாக்குறையினால் கடைகள் மூடப்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக உண்டு. அதே போல் மருத்துவமனைகளில் மக்கள் வெள்ளம் குமிழ்வதற்கான வாய்ப்பு. பொதுக்கூட்டம் கூடக்கூடிய இடங்களில் கவனமாக இருக்க வேண்டும். அங்கே பொதுக்கூட்டங்களில் ஒரு சில சலசலப்புகள் அடிதடிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக உண்டு. இந்த ஆண்டு எலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் சித்திரை மாதம் இந்த ஆண்டு எலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் ஆட்சி மாற்றத்திற்கான வாய்ப்பை கொடுக்கிறது என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்கிறேன். அந்த ஆட்சி மாற்றம் அப்படிங்கிற அமைப்பில் என்னென்ன விளக்கங்கள் இருக்குது அப்படிங்கிறது நம்ம இறுதியாக 2 அல்லது 3 வீடியோக்களாக பொறுமையாக வெளியிட இருக்கிறோம். அதில் அனைவருக்கும் விளக்கங்கள் கிடைக்கும். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.